ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதியில் பாலாஜி பெருமாளை தரிசிக்க போகும்போது நம்ம கோயிலில் போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நேராக லட்டு வாங்கிட்டு ஒரு சில பேர் வந்து மலையை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் கோயில் சுற்றியும் திருமலை வெங்கடாஜலபதி சுவாமி கோயிலே வந்து கிட்டத்தட்ட மலையோட உயரத்தில் இருக்குது. அது சுற்றியும் உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் காடு வனப்பகுதி. ஸோ அந்த காட்டில் என்னென்ன மாதிரியான கோயில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நான் சொல்கிறது திருமலை பாலாஜி பெருமாளை தரிசிச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும். ஸோ இந்த கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ டிக்கெட் ஆகும், எப்படி போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா திருமலை பாலாஜி பெருமாளை தரிசிச்சுட்டு இந்த ஒரு 6 கோயிலுக்கு நீங்கள் மேலே மலையிலேருந்து நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு வரலாம். அதுலேயும் வந்து டிடிடி நிர்வாகத்தை மூலியமாகவே வந்து பஸ் வசதி இருக்குது. பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் செலவு கம்மி. ஆனால் பஸ்ஸில் போகிறதோட ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை பஸ்ஸில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அந்த பஸ்ஸு நீங்கள் வந்த பஸ்ஸு கிளம்பிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையாக பார்த்துட்டு வரணும். இதே வந்து நீங்கள் அதாவது பஸ்ஸில் போகாமல் ஜீப்போ வேன் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சுமோ, பொலீரோ, ஸ்கார்பியோ அந்த மாதிரி நிறையா வண்டி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நான் காட்டியிருக்கிறது லக்கேஜ் கவுண்டர். நீங்கள் வந்து திருமலை லைனுக்கு போகும்போது உங்கள் ஃபோனு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த லக்கேஜ் கவுண்டர் வசூல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் அந்த ஆர்ச் இந்த நடக்கிற மாதிரி காட்டியிருக்கேன்ல, அதை தாண்டி போனீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கூட திருப்பதி டிராப்பிங்க்கும் வந்து கூப்பிடுவாங்க. அது போக இந்த மாதிரி ஒரு 6 டெம்பிள் விசிட் பண்ணுறதுக்கும் அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200-250 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதை அவங்கள்ட்ட எப்படி பார்கெயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 200 ரூபாயும் வாங்கிக்குவாங்க. இல்லை வந்து கீழே வந்து ஜப்பாலின்னு இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்கலாம். சின்ன பசங்களுக்கு மேக்ஸிமம் வேணான்னு தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணுறதை பொறுத்து. அதே போல் உங்களுக்கு இப்போ டாட்டா சுமோ இந்த மாதிரி ஜீப்போ பொலீரோ எதில் போனீங்கனாலும் நீங்கள் போகிற வண்டியை உங்களை வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடமா காட்டிட்டு நீங்கள் அந்த வண்டியிலே ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ பஸ்ஸில் போகிறதோட இன்கன்வீனியன்ஸ் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆளுங்க சேர கூட்டம் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அப்போ ஃபேமிலியாக போகும்போது பிள்ளைங்களாம் வச்சுட்டு ஏறும்போது கொஞ்சம் பஸ்ஸில் போகிறது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக படல. ஆனால் வந்து இந்த மாதிரி வேனில் போகிறது ஜீப்லேயோ டாட்டா சுமோலாம் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வெயிட் பண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் போய் பார்த்துட்டு வரீங்களோ ஆனால் சொல்லிடுவாங்க. ஒரு இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே பார்த்து வந்துடலாம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் போயிட்டு உடனே அந்த வண்டியிலே வந்து ஏறிட்டு ஒரு 2 to 3 hours இருந்தால் போதும். நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நிம்மதியாக வந்து கோயிலுக்கு வரலாம். இது வந்து இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் எல்லா இடமுமே ஃபாரஸ்ட்டு தான். ஸோ போகிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க நம்ம இதோட ஃபஸ்ட்டு இடம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்ரீனிவாசா பாதலு அப்படிங்கிற இடத்தோட என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படி ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா வெங்கடாஜலபதி சாமியோட பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் மேலே பார்க்கும்போது கோயிலோட ஃபுல் வியூவும் தெரியும். திருமலை திருப்பதியோட ஃபுல் வியூவும் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியும். ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியை வந்து நின்ன இடம் அதான் ஸ்ரீனிவாசா பாதலு அப்படின்னு அவரோட கால் தடம் இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படியேறி மேலே போகும்போது அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியோட பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்ணாடி குண்டில் வச்சு ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து போகும்போது இந்த எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக அங்கே எல்லாமே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் தான் வந்து ஸ்ரீனிவாசா பாதலு. இங்கேருந்து பார்க்கும்போது கோயில் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்ரீனிவாசா பாதலு. சாமியை நல்லா தரிசிச்சுங்க, அவரோட பாதம் பட்ட இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எங்களுக்கு ரொம்ப டிவைன் ஃபீலிங்காக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாமியோட பாதம் அது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க, குண்டில் கண்ணாடி இதில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சாமியோட பாதத்தை தரிசிச்சுட்டு கோயிலையும் இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதே மாதிரி நம்ம இங்கே எங்களை வந்து இந்த ஸ்ரீனிவாசா பாதலூரில் வெயிட் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது சாமி பார்க்குற வரைக்கும் அந்த வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இருக்க இடம் தான் வந்து சிலா தோரணம். ஸோ இதுவும் வந்து என்ன மீனிங் அப்படின்னா 2 பாறை முகடும் வந்து ஜாயின் ஆகிற இடம். இது வந்து இயற்கையாகவே இந்த இடம் உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட இதோட இயர் வந்து பார்த்திங்கன்னா சிலா தோரணத்தில் அந்த பாறை உருவானது வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசியா இந்த மாதிரி இருக்க கண்டத்துலேயே வந்து இந்த இடத்துல தான் இந்த மாதிரி பாறை அமைப்பு இருக்குது அப்படின்னு. சிலா தோரணத்தோட என்ட்ரி பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து மயில்
கோழி இதெல்லாம் வளர்த்துறாங்க. ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பார்க்காட்டம். ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலாத்தோரணத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானத்திலே வச்ச போர்டு இது. ஸோ கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் வந்து இந்த பாறையோட வயதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து சிலாத்தோரணம்ங்கிறது ஒரு கேட்வே, ஒரு என்ட்ரி அந்த பாயிண்ட் மாதிரி. ஸோ இந்த வழியில் தான் வந்து திருமலை வெங்கடாஜலபதி சுவாமி வந்து பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இதோட அமைப்பும் வந்து அது மாதிரி தான் இருக்கும். கடவுள் வந்து பூமிக்கு வந்த வழி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து 2 ஆர்ச் மாதிரி இருக்கும், தோரண வாயில் மாதிரி. கிட்டத்தட்ட இது வந்து இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்தது. ஆனால் இதோட பாறையோட வயது பார்த்திங்கன்னா 150 கோடி ஆண்டுகள். அவ்வளோ வருஷம் வந்து பழமையான பாறைகள் இருக்க இடம். இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ச் மாதிரி ஒரு நேச்சுரலாக இந்த ஸ்டோனே வந்து ஒரு ஆர்ச்சாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வழியாக தான் திருமலை வெங்கடாஜலபதி சுவாமி மலைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சாமி வர்றதை வந்து எப்படி பார்ப்போன்னா, உடனே சாமியோட தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு கிளிக்கில் வந்துடுவார். அது வர்றதும் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பே வந்து ஒரு வெளிச்சத்துலேருந்து சாமி வர மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 2 பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிறது நேச்சுரலாக அதே அப்படியே ஆர்ச் மாதிரி ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இந்த வழியாக தான் வந்து கடவுள் வந்தார் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு அடுத்து இது தாண்டி மேலே இன்னும் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர்றது தான் சக்கரா தீர்த்தம். ஸோ இதுதான் சக்கரா தீர்த்தம். இங்கே வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம இங்கே குளிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இங்கே அடுத்து ஈஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த ஈஸ்வரர் கோயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இந்த கல்தூண் அமைப்பு இருக்குது. இதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது ஈஸ்வரர் கோயில் இருக்குது, முருகருக்கும் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது. நம்ம அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்கிறனால இது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் போய் நல்லா நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக போய் அங்கே வந்து ஐயருங்க குருக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கே நிற்க வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது ஒரு மதிய டைமுக்கு மேலே, அதனால் கொஞ்சம் வெயிலோட இது தெரியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து என்ன அப்படின்னா ஆகாச கங்கா. ஸோ ஆகாச கங்காவும் வந்து ரொம்ப காலமாக இந்த இடத்துல இருக்குது. ஒரு பாறையோட இடுதில் இருந்து தண்ணி அருவியாட்டம் கொட்டும். அதாவது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஃபார்ம் ஆகி வருதுன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து கடவுளோட அமைப்புனால ரொம்ப பழமையான கதைகள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சாமிக்கு வெங்கடாஜலபதிக்கு பாப விநாசங்கிறது இன்னும் கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்குது. அங்கேருந்து தண்ணி ஒரு குருக்கள் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவர் எடுத்துகிட்டு வரும்போது தண்ணியை வந்து ஒரு சிறுவனாக வந்து மாறுவேடத்தில் வர கடவுள் வந்து அந்த தீர்த்த எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாகமாக இருக்குன்னு குடிச்சிட்றாங்க. ஸோ அதை பார்த்து அந்த குருக்கள் வந்து நான் கோவிலுக்காக எடுத்துகிட்டு போகிறேன், தண்ணியை வந்து நீ இப்படி இது பண்ணிட்டேன், நான் அடுத்து சாமி எடுத்துகிட்டு வரணும், கோயிலுக்கு தண்ணி கொண்டு வரணுன்னா ரொம்ப நேரம் ஆகிடுமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல ஒரு 50 தண்ணி வர வச்சாங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அது வந்து என்னென்னா, பாறையிலேருந்து தண்ணி ஊற்றுது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த இடம் தான் வந்து அனுமனுக்கு கோயில், அனுமனோட தாயாருக்கு கோயில் இருக்குது. கீழே நீங்கள் இந்த மாதிரி படியில் ஏறி இறங்கிட்டு சாமியை வந்து தரிசிச்சுட்டு அடுத்து அந்த தீர்த்தத்துலேயும் வந்து குளிக்கலாம். சூப்பராக இருந்தது. தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு வரும். ஸோ இந்த கோயில் இங்கே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்துலேயும் நினச்சிட்டு வந்து சாமி கும்பிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பாறைக்கு நடுவுலேருந்து தண்ணி ஊற்றும், மேலேருந்துலாம் வரல, பாறையோட நடுவுலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதே போல் தண்ணி இந்த பாறையிலேருந்து வர தண்ணியையும் ஒரு சின்னதாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன்னா இந்த இதெல்லாம் நடுவில் இறங்கிலாம் குளிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு டனலாட்டம் ரெடி பண்ணி அதில் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்து வச்சுருக்காங்க. செமையாக இருந்துச்சு அந்த இடத்துல நாங்கள் குளிச்சுட்டு வரத்துக்கு. ஸோ இது வந்து அங்கே ஆகாச கங்காவோட டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே ஆகாச கங்கா முடிச்சுட்டு நேராக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாப விநாசம். ஸோ இது எல்லாமே மலை, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், காட்டு பகுதி, அதனால் செக் போஸ்ட்லாம் இருக்கும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நிறுத்தி அந்த வண்டிக்கு வந்து பாஸ்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது கொடுத்தா தான் வந்து நம்ம அந்த வண்டியை அடுத்து கடந்து போவோம். ஸோ பஸ்ஸில் வரவங்களும் வரலாம், இந்த மாதிரி நம்ம டாட்டா சுமோவில் வரவங்களும் வரலாம். ஸோ அடுத்து நம்ம போகிறது தான் வந்து பாப விநாசம், பாவங்களை போக்குறதுக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து தீர்த்தம் இருக்குது, பாப விநாச தீர்த்தம். நீங்கள் அங்கே வந்து குளிச்சுட்டு சாமி வந்து அங்கேயும் அம்மன் சாமி இருக்குது, அங்கே போய் நீங்கள் சாமியை வணங்கிட்டு வரலாம். ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே. ரொம்ப நேரம் ஆகாது, கூட்டமும் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு சில நேரங்கள் நீங்கள் வந்து வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் பாப விநாசம். இது வந்து பாப விநாசத்தோட டேம். அந்த டேமுக்கு ஒட்டின மாதிரியே கீழே கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பாப விநாசத்துலேயும் பார்த்திங்கன்னா கங்காதேவி அவங்களுக்கு கோயில் இருக்குது.
நான் காட்டியிருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப விநாசம். அந்த இடத்துலேயே வந்து இந்த போர்டும் வச்சுருப்பாங்க, பாப விநாசம்னா என்ன அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து அவ்வளோ புனிதமான தண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி மேலேருந்து கொட்டும். நீங்கள் வந்து தாராளமாக போகிறவங்க குளிச்சிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம போய் நம்ம இதில் வந்து தலைக்கு தண்ணி தீர்த்த மாதிரி போட்டுட்டு கூட சாமி கும்பிட்டுடலாம். நிறைய பேர் குளித்தாங்க. ஸோ நாங்கள் இந்த டைம் போய் குளிக்க முடியல, அதனால் சாமி தீர்த்தம் மட்டும் போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பெரிய காடு, காட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கோயில். ஸோ நாங்கள் போன முறை போயிருந்தப்போ சர்வேஸ் சின்ன பையனை குளிக்க வச்சோம். அவன் இந்த டைம் போயிட்டு கேட்டானா, இருந்தாலும் வந்து டைம் ஆகிடுச்சு வா, அவங்களும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கடகடன்னு பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். நாங்கள் போன முறை போயிருந்தது பஸ்ஸில் போனோம். ஸோ பஸ்ஸில் போன முறை எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததுனால தான் இந்த டைம் சரி இந்த மாதிரி ஜீப்பில் போயிடலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு எல்லா இடத்துலையும் கூட்டம். அது இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு வெளியே நிற்கும் போது பயங்கர கூட்டம் இருந்தது. ஒரு 2 பஸ்ஸு கழிச்சு தான் அதுக்கு ஏறணும். அதனால தான் இந்த டைம் வந்து டாட்டா சுமோலே போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ மலையில் வந்துவிட்டோம். மலைக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஏடிசி சர்க்கிளில் வெங்கடாஜலபதி சுவாமியோட இது இருக்கும். அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே நின்று ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.